என்னை சுற்றி என்ன நடந்துட்டுருக்கு புரியலையே. அன்னைக்கு எக்ஸாம் எழுதிட்டு வந்த நாள்ல இருந்து ஒவ்வொன்றா ரொம்ப வித்தியாசமாக நடந்துகிட்டே இருக்கு. அப்போ நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட எல்லாமே உண்மைதானா? ஆச்சரியமாக இருக்கே. தல்றா. என்னடா பயந்துட்ட போல? டேய், நான் டேவிட் பிளாக் க்ளவுஸ் வந்துருச்சுன்னு பயந்துட்டேன்டா. டேவிட் பிளாக் க்ளவுஸா? யாரா அது? டேய், 1800களில் இட்டாலியில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மெஜிஷியன் இருந்தார். அவர் பேர் தான் டேவிட் பிளாக். அவர் பண்ணுற மேஜிக் எல்லாமே ட்ரிக்ஸே கிடையாது, எல்லாமே ரியல் மேஜிக். அவர் மேஜிக் பண்ணும்போது ஒயிட் கலர் க்ளவுஸ் போட்டிருப்பார். ஆனால் அவர் சாகும்போது அந்த 2 க்ளவுஸில் ஒரு க்ளவுஸ் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன, அது ஒரு சாதாரண க்ளவுஸ் தானே? நீ நினைக்கிற மாதிரி அது சாதாரண க்ளவுஸே இல்லை. டேவிட் பிளாக் பண்ணுற எல்லா மேஜிக்குக்கும் அந்த க்ளவுஸ் தான் முக்கிய காரணம். இட்டாலியில் பல பேர் அந்த க்ளவுஸ்னால மர்மமான முறையில் தாக்கப்படுறத ஒரு வதந்தி இருக்கு. ஒருவேளை அது உண்மையாக இருந்தா என்னை பயமுறுத்திட்டு இருந்த அந்த விஷயம் இத்தனை நாள் அவன் கூட தான் இருந்திருக்கு. நான் பவர் பேங்க் எடுத்துகிட்டு வர சொல்லும்போது அவன் கீழே போய் எடுத்துகிட்டு வந்தான். அப்போ தான் அந்த க்ளவுஸ் அவன் முத பார்த்துருக்கான். என்கிட்ட அந்த க்ளவுஸை காட்டும் போது கூட நான் அதை பெருசாக கன்சிடர் பண்ணலை. ஆனால் இப்போ யோசித்து பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. டேவிட் பிளாக் ஒரு இட்டாலியன்றதுனால அன்னைக்கு ராத்திரி அவன் பேசின அந்த வார்த்தைகளும் இட்டாலி லாங்குவேஜாக தான் இருக்கணும். இப்போ தான் எனக்கு தெளிவாக புரியுது. இல்லை இல்லை, இப்படி நடக்கக்கூடாது. நோ 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 நோ, வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த நடந்தா பெரிய பிரச்சனையாயிருமே. ஆனால் யாரோ வரப்போகிறாங்கன்னு சொன்னானே, இதுக்கு தயாராக இருக்குன்னு சொன்னானே. இப்போ நான் யோசிக்கிறது மட்டும் சரியாக இருந்தால் அமானுஷ்யமான விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு அறிகுறியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. வேறு வழியே இல்லை, எது வந்தாலும் சமாளித்து தான் ஆகணும். பார்த்துக்கலாம்.